ஹலோ வீவாஸ், 120 வருடத்திற்கு பிறகு வரப்போகின்ற இந்த புது வருடமானது, அதாவது இந்த 2025வது புது வருடமானது துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் இனி கொடுக்க போகிறது. புது வருடமானது புதுமையான நன்மைகளை கொடுக்க போகிறதா? பழைய காலங்களில் இருந்து வந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு கிடைக்க போகிறதா? இல்லை என்றால் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றத்தின் மூலமாக இந்த வருடம் தான் உங்களுக்கு பிரச்சனைகள் நிறைந்த வருடமாக அமைய போகுதா என்பது குறித்த பல முக்கியமான டீட்டெயிலான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். துலாம் ராசி நேயர்கள், இந்த வருடத்துடைய முதல் நாள் அன்றே உங்களுடைய வீட்டிற்கு குலதெய்வத்தை அழைத்துட்டு வந்துடுங்க. இதன் மூலமாக அடுத்த 365 நாட்களுமே உங்களுடைய வீடுகளில் குலதெய்வமானது தங்கி உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் ஒரு செல்வ செழிப்பையும் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குவாங்க. ஸோ அதற்கு நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி உங்களுடைய வீடுகளில் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய பச்சரிசி, ₹1 நாணயம், நெய், இந்த மூன்றையும் வைத்து இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய குலதெய்வத்துடைய அருளாசியானது உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க கொடுங்க. மேலும் ஜோதிட ரீதியாக இந்த புது வருடமானது உங்களுக்கு சாதகமான வருடமாக அமைய போகிறதா, இல்லை என்றால் சவால்கள் நிறைந்ததாக இருக்க போகுதா என்பது குறித்தும் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். துலாம் ராசி நேயர்கள், இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. முருகனின் ஆசியால இந்த புது வருடம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருவதாக இருந்தாலுமே அந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான நல்லதானது நீங்க நினைச்சபடி நல்லபடியாக நடக்கக்கூடும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த 2025வது வருடமானது மிக மிக முக்கியமான வருடமாக அமைஞ்சிருக்குங்க. காரணம் என்னன்னா, இந்த வருடத்துல நவ கிரகங்களிலேயே மிக முக்கியமான கிரகங்களாக இருக்கக்கூடிய பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஏற்பட போகிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சனி பெயர்ச்சியானது ஏற்பட போகிறது, குரு பெயர்ச்சி ஏற்பட போகிறது, அடுத்து ராகு கேது பெயர்ச்சியானது வரப்போகிறது. இப்படி பல முக்கியமான கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சிகளானது இந்த 2025வது வருடத்தில் ஏற்படுவதன் காரணத்தால தான் எதிர்பார்க்காத பல திருப்பங்களை துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்குங்க. எனவே இந்த ஒரு கிரகங்களின் மாற்றங்களானது துலாம் ராசி நேயர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கா என்பது குறித்தும் தெரிந்து கொள்ளலாம். அதோடு ஜனவரி 1ஆம் தேதி மாலை சரியாக 6:30 மணி அளவில் உங்களுடைய வீட்டில் வெற்றிலைக்கு மேல பச்சரிசி, ₹1 நாணயம் வைத்து சின்னதா அகல் விளக்கு வைத்து நெய்யை ஊற்றி உங்களுடைய குலதெய்வத்துடைய திருமந்திரத்தை 9 முறை உச்சரித்து கொண்டு அந்த தீபத்தை ஏற்றி வைங்க. ஏற்றி வைத்த இந்த தீபம் 30 நிமிடம் அணையாமல் பார்த்துக்கோங்க. நிச்சயமாக அந்த குலதெய்வம் உங்களுடைய வீட்டிற்குள் வந்து தங்கி விடுவாள். இனி எல்லாமே நல்லதாக நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஏதாவது இந்த 2025ல் கிரகங்களின் மூலமாக பிரச்சனைகள் வருவதாக இருந்தாலும் சரிங்க, அந்த பிரச்சனைகளில் இருந்து எப்படி விடுபடணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் உங்களுடைய குலதெய்வமானது உங்களுக்கு தர ஆரம்பிக்குங்க. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 புது வருடமானது 120 வருடத்திற்கு பிறகு எதிர்பார்த்த பணத்தை உங்களுடைய கைக்கு சாதகமாக கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. எதிர்ப்புகள் எல்லாமே விலக போகிறது. வழக்குகளில் இருந்து வந்த தேக்க நிலையானது மாறப்போகிறது. எடுத்துக்கொண்ட காரியங்களானது சாதகமாக நடந்து முடியக்கூடிய வகையில சூழ்நிலைகளுமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலையானது உருவாக போகிறது. நீண்ட நாட்களாகவே இருந்து வந்த குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே சாதகமாக உங்களுக்கு முடியக்கூடிய வகையிலையும், கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாமே நீங்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. குழந்தைகள் கல்விக்காக பாடுபட வேண்டியதாய் இருக்கலாம். ஆன்மீக பணிகள்ல நாட்டமானது இப்போது துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த 2025ல் அதிகரித்தே காணப்படுங்க. பண வரவானது எதிர்பார்த்தபடி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். காரிய அனுகூலங்களும் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியமானது சீராக இருக்குங்க. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்து கொள்வது இன்னுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடும். மேலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்ப, அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியான பொருட்கள் தான் அவங்களுக்கு செட் ஆகும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியான பொருட்களே செட் ஆகாது. ஸோ உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு தகுந்த மாதிரி நீங்க
இது தொடர்பான உணவுகளை எடுத்துக்கொள்கின்ற பட்சத்தில் இன்னுமே உடல் ஆரோக்கிய ரீதியாக மேன்மையை அடையலாம். தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு சாதுரியமான பேச்சின் மூலமாக முன்னேற்றத்தை காண்பீர்கள். எதிர்பார்த்தபடி நிதி நிலையானது உயரக்கூடிய வகையிலையும் வாடிக்கையாளர்கள் திருப்தியை அடையக்கூடிய வகையிலையும் நிலைமை அமைஞ்சிருக்குங்க. புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய எண்ணமானது மேலோங்கி காணப்படலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூடுதலான பணிகளை கவனிக்க வேண்டியதாய் இருக்கக்கூடும். பொறுப்புகளானது ஜாஸ்தியாகுங்க. வெளியூர் பயணங்களானது நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. அதே சமயம் வீணாக யார்கிட்டையும் நீங்கள் பேச வேண்டாங்க. நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு இருந்துக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல இன்னுமே உங்களுக்கு சாதகமான நல்ல விஷயங்களானது நடக்க ஆரம்பிக்குங்க. மேலும் துலாம் ராசி நேயர்கள் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் வாக்குவாதங்களை பற்றி அடுத்தவர்கிட்ட விமர்சனம் செய்ய வேண்டாங்க. அதாவது இவங்க அப்படி அவங்க இப்படி அப்படின்னு அவங்கள பற்றி அவங்களுடைய வாக்குவாதங்களை பற்றி நீங்கள் அடுத்தவங்க கிட்ட பேச வேண்டாங்க. விமர்சனங்கள் செய்ய வேண்டாங்க. இது முற்றிலுமாக உங்களுக்கே பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாக அமைஞ்சிடும் என்பதால் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு கவனமாக இருக்கும்போது நல்லதாக இருக்க கொடுங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு சுப நிகழ்ச்சிகளானது நன்றாக நடைபெறக்கூடிய வகையில் துலாம் ராசி நேயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்கு. மேலும் துலாம் ராசி நேயர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் பாடங்களை படித்து கூடுதல் மதிப்பெண்ணை பெறுவதற்கு முயற்சி மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு இப்போது சாதகமான பலன்களானது கிடைக்கப் போகிறது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் மூத்த கலைஞர்களுடைய ஆதரவும் அவங்களுடைய நட்புமே உங்களுக்கு கிடைக்கும். மனம் மகிழும்படியான பல நல்ல சம்பவங்களுமே இனி நடைபெறலாம். மேலும் துலாம் ராசி நேயர்கள் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா இனி வரப்போகின்ற இந்த 2025 உங்களுக்கு வீண் அலைச்சல்களானது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்க கொடுங்க. எனவே சில நேரங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் கொஞ்சம் தயக்கம் காட்டுவீர்கள். அனைவரையுமே கொஞ்சம் அனுசரித்து செல்வதன் மூலமாக காரியங்கள் அனைத்துமே நல்லபடியாக நடந்து முடியும் அப்படின்னு சொல்லலாங்க. திறமையுடன் செயல்பட்டு மேலிடத்தின் மூலமாக நல்ல ஒரு பாராட்டுக்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நிலைமையானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு. மேலும் துலாம் ராசி நேயர்கள் சித்திரை 3 மற்றும் 4 பாதங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 2025 புது வருடத்தில் வேலை பளுவானது குறைந்து காணப்படுவார்கள். வீட்டை விட்டு வெளியில தங்க நேரிடலாம். திடீரென்று செலவுகளுமே அவ்வப்போது உண்டாகலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து தாங்க நடந்துக்கணுங்க. எல்லா காரியங்களுமே உங்களுக்கு அனுகூலமாக துலாம் ராசி நேயர்களுக்கு நடந்து முடியக்கூடிய வகையில சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. எனவே துலாம் ராசி சித்திரை 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் மனக்கவலையானது நீங்கி நிம்மதியானது உண்டாகலாம். உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான முழு மூச்சியுடன் செயல்படுவீர்கள். பொருள் வரவானது அதிகரிக்கும். வாகனம் பூமி மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளுமே சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க. நீங்க எதிர்ப்பவர்களை வெற்றி கொள்வீர்கள். பண வரவானது இந்த 2025 ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்க கொடுங்க. எதிர்பாராத நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் நிலைமை அமைஞ்சிருக்கு. மனதில் சந்தோஷமும் நிம்மதியும் உண்டாகக்கூடிய வகையில பல நல்ல விஷயங்களானது இனி உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. எந்தவித பிரச்சனையாக வந்தாலுமே சரிங்க, அதை சமாளித்து முன்னேறி செல்லணும் அப்படிங்கிற ஒரு மன தெளிவோடு இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலமாக இழுபறியான காரியங்கள் எல்லாமே சாதகமாக நடந்து முடியக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரர்களாக இருந்தீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த புது வருடமானது மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறக்கூடிய வகையில நிலைமை அமைஞ்சிருக்குங்க. பழைய பாக்கிகள் எல்லாத்தையுமே வசூல் செய்து விடுவீர்கள். புதிய ஆர்டர்களானது கிடைக்க கொடுங்க. முக்கிய நபர்களுடைய ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமையானது அதிகரிக்கும். மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை திறமையுடன் செய்து முடித்து பாராட்டுகளையும் பெற்றுக்கொள்வீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த டென்ஷன் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியும் அன்பும் நிலைத்து இருக்குங்க. குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனையானது அதிகரிக்கும். அவங்களுடைய எதிர்காலத்திற்கு எப்படி பணத்தை சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான யோசனையில இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. நண்பர்களால் தேவையான உதவிகளானது கிடைக்கும். எந்த தடைகளையும் தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றியை பெற்றுக்கொள்வீர்கள். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்கு.
துலாம் ராசி விசாகம் 1, 2 மற்றும் 3ஆம் பாதங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 2025 புது வருடமானது எதிர்காலம் பற்றிய சிந்தனையானது மேலோங்கி காணப்படுங்க. எல்லா காரியங்களுமே நல்லபடியாக நடந்து முடியும். எடுத்துக்கொண்ட வேலைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். ஆராய்ந்து செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலனை பெற்றுத்தரக்கூடுங்க. ஆயுதங்களை கையாளும் போது, வாகனங்களை ஓட்டும் போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வீண் செலவு ஏற்படும். அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமல் போகலாம். எதிலுமே கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடும். பண வரவானது அதிகப்படுத்தலாம். பேச்சின் இனிமை, சாதுரியம் இவற்றாலே எடுத்த காரியங்களானது நல்லபடியாக நடந்து முடியுங்க. ஸ்ரீராமருக்கு பார்த்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு முறையுமே பானகம் நிவேதனம் செய்து வணங்கிட்டு வர எல்லா நன்மைகளுமே துலாம் ராசி நேயர்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.